ஸோ ஹலோ கைஸ் அண்ட் வெல்கம் டு எஸ்பி கேமிங் தமிழ். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசான சர்வரில் ஜாயின் பண்ணியிருக்கோம். இது யாருதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம கிராஃப்ட் ப்ரோவோட சர்வர் தான். இந்த சர்வரோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா சொர்க்க உலகம் சீசன் 2 தான். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சர்வரெலாம் ஜாயின் பண்ணியிருக்கோம். இனிமேல் இதெல்லாம் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ கைஸ், இந்த சர்வரோட கான்செப்ட், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அப்போ யாரெல்லாம் இருக்கா அந்த சர்வரில், அப்போ அந்த சர்வர் எதை நோக்கி பயணம் பண்ணுவோம் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ பார்க்கலாம், மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டன் பண்ணுங்கள். ஸோ அப்புறம் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ், இந்த சர்வரோட ஓனர் கிராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பேஸை ஃபுல்லாக சுற்றி காட்டினார். எல்லா பிளேஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சுற்றி காட்டினாரா. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேனர்லாம் போட்டிருக்காரு, சொர்க்க உலகம் பேனர்னு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சுற்றி காட்டினார். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படியே பார்த்துட்டே வாங்க. நான் சைடில் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்கிறேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நான் சைடில் போகிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நீங்கள் அப்படியே பார்த்துட்டு வாங்க, நானும் அப்படியே சொல்லிட்டு வரேன். ஸோ கைஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து யார் பொருளையும் திருடக்கூடாதாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஈக்குவலான ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சர்வரில் வந்து இந்த மாதிரி பேட் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாதாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீமுக்கும் பார்த்தீங்கன்னா 2 மெம்பர்ஸு, அதாவது நம்ம டீம்மேட் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா ஜிஎஸ்கே. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்வருக்கு வந்து ஆளுக்கு, அதாவது ஒரு டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 ஷாப் கொடுத்துருவாங்களாம். அதோட 3 ஷாப்பை பில்ட் பண்ணி அதிலே நம்ம ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும் டைமண்ட்ஸு. நீங்கள் மைண்டும் பண்ணிக்கலாம். ஒரு வேளை மைண்ட் பண்ணாமல் சும்மாவே ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஷாப் கட்டி அதில் ஏர்ன் பண்ணிக்கலாமா. நமக்கு வந்து ஷாப் என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து ஃபுட் ஃபார்ம், அப்புறம் வந்து ஃபுட் ஷாப்பு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரைடு ஷாப்பு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹனி ஷாப்பு. நமக்கு ஹனி ஷாப்லாம் மேக்ஸிமம் ஒன்றும் வராது. ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு வந்தது ஃபுட்டு, அது மெயின். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரைடு என்ஜாய்மெண்ட் புக்கில் வாங்குறவங்கல. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எம்ராய்டு வேணும். ஸோ நான் ரைட் ஃபார்மு இது 2 நம்ம ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கேஸ், நீங்கள் வந்து இந்த ஒரு வேளை நீங்கள் இந்த ஷாப்பை கட்டலின்னா அவங்க வந்து பிளேஸ் வந்து அவங்க எடுத்துகிட்டு இருக்கலாம் ஐட்டம்லாம். அதான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எம்ராய்டு வச்சுக்குமா, இப்போ நான் வந்து எம்ராய்டு ஷாப்பு சீக்கிரம் கட்டலன்னு வச்சுக்கங்களேன், அவங்க வந்து எமரால்ட்ஸ் எல்லாம் எங்கேயும் வேணால் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ட்ரேட் பண்ணிக்கலாம் எங்கேருந்து வேணாலும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க எங்கேயும் வேணால் எடுத்துக்கலாம். ஒருவேளை அவங்க ஷாப் கட்டிட்டாங்க வச்சுக்கங்களேன், அவங்க ஷாப்லேருந்து பை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதான் கான்செப்ட்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இல்லை எப்படி வின் ஆகுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் பேஸை வந்து பயங்கரமாக வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தா அவங்க வந்து இந்த சர்வரோட வின்னரு. அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப ரிச்சாகவும் இருக்கணும் அந்த சர்வரில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எக்கனாமிக் லெவலில் நீங்கள் எல்லாமே பெருசாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்கள் பேஸ்லேயும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பயங்கரமாக பில்ஸு பயங்கரமாக டெக்கரேட்லாம் பண்ணி சூப்பராக வச்சுருந்தீங்க வச்சுங்களேன், நீங்கள் சர்வரோட வின்னரு. ஸோ கேஸ், அவ்வளோதான் இந்த கான்செப்ட்டு, வேறு ஒன்றும் பெருசாலாம் இல்லை. ஸோ கேஸ் பார்த்திங்கன்னா இதான் நம்மளோட ஷாப் ஏரியா. அதான் பார்த்துருவீங்களே பெருசாக ஒரு ஏரியா இருந்துச்சுல்ல, அதான் ஷாப் ஏரியா. ஸோ அங்கெல்லாம் போயிட்டு வரும். ஸோ கேஸ் பார்த்திங்கன்னா இடையில பார்க்கவே வச்சுருந்தாங்க நம்ம பிளேயர், அதாவது பார்த்திங்கன்னா ப்ரோ பிளேயர் மாதிரி நம்ம போயிருந்தோம், கீழே வந்துட்டோம். ஸோ கேஸ் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து எங்கே போகிறோம்னு கேட்டிங்கன்னா வந்து எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணணுமா, எல்லோரும் பேசணுமா வந்து. அதாவது வந்து பார்த்திங்கன்னா எல்லா பிளேஸும் வந்து பார்த்திங்கன்னா மீட்டிங் ஹால் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே தான் வர சொன்னார் கிராஃப்ட்டு. ஸோ அங்கே வர சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எல்லாம் இங்கேயே பேசிகிட்டு இருந்தாங்க, என்னன்னு தெரியல. ஸோ கேஸ், நான் அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா மீட்டிங் ஏரியா பக்கத்தில் வந்துட்டோம். சேஸ், இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம மீட்டிங் ஏரியா கிட்டே வரும்போது பார்த்திங்கன்னா நெட்ஒர்க் லேகாக லெஃப்ட் ஆகிட்டேன். ஸோ வரும்போது பார்த்திங்கன்னா யுவர் ஷார்ட் பை ஸ்கெல்டன் வருது கேஸ். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கெல்டன் செத்துருக்கோம். எப்படி நான் செத்த ஆல்ரெடி வந்து டேவாக தானே இருக்குது, அதாவது விடிஞ்சிருக்கே, எப்படி செத்தேன்னு கேட்டிங்கன்னா கேஸ் சர்வர் ஹாலில் இருக்குது. ஸோ பாருங்கள், ஜாம்பிலாம் வந்து கோல்டு அரமெல்லாம் போட்டு வந்துருக்கு, அப்பயே புரிஞ்சுக்குங்க சர்வர் ஹாலில் இருக்குது. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா ஸ்கெல்டன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே ஆர்வம் போட்டு வந்து அடிக்கிற எல்லாரையும் பாருங்கள். இப்போயே பாருங்கள் கேஸ், எல்லாம் ராகேஷ் அதாவது நம்ம கிராஃப்ட் செத்துட்டாரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிளேஸ்னு ஒரு செத்துட்டாரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னொரு யார் கிராஃப்ட் சொல்லிட்டுனா இவர் கேஸ் பேர் வந்துருச்சு. ஒரு பேர் என்ன, விக்டர் செத்துட்டாரா, நம்மளும் செத்துட்டோம். பார்த்தீங்கன்னா நம்ம நான் ரீச் பண்ணிட்டு வரேன். அதுமாதிரி பார்த்திங்கன்னா எல்லோரும் ஸ்பான்லேயும் ரீச் பண்ணிட்டு வர ஒரு டைம் ஆச்சு. ஸோ கேஸ் பார்த்திங்கன்னா எல்லோரும் அந்த ஜாம்பிஸ் கேட்டுலாம் கொண்டுச்சா. ஸோ அதனால் ஜாம்பி கொல்லாமேன்னு கொண்டாங்க. ரொம்ப நேரம் அடிச்சிட்டுனா அப்புறம் பார்த்தேன் கேஸ் கொண்டுட்டேன். ஸோ கையில் அடிச்சு கொண்டுட்டுமா. ஸோ பாருங்கள் கேஸ், கையில் அடிச்சு கொண்டோம். ஆனாலும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 6 மணி கொடுக்கல. ஸோ கேஸ் பார்த்திங்கன்னா இதான் நம்மளோட மீட்டிங் ஏரியாவா, அது பக்கத்தில் வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கேஸ் உங்களுக்கு இன்னும் சொல்ல மாட்டேன், இந்த சர்வரை யாரெல்லாம் ப்ளே பண்ணால் சொல்ல மாட்டேன். சொல்கிறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் கேஸ், நியூஸ் ஜாம்பி இருக்குது. ஸோ அவங்க அடிச்சுக்கிட்டோம் நான் சொல்கிறேன். ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா சர்வர் யாரெல்லாம் ப்ளே பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா இந்த சர்வரில் நம்ம ஓனர் அதாவது கிராஃப்ட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா அட்மின் நம்ம விக்டரு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெவலப்பர் ஜிஎஸ்கே நம்ம டீம்மேட்டு,
அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் யாரெல்லாம் கேட்டிங்கன்னா நான், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்டில் பிளேஸ்னு ஒருத்தர் இருக்கார், அப்புறம் பார்த்தீங்கன்னா வில்லர் கேமர்ஸு, அப்புறம் மிஸ்டர் ஈவில்னு ஒருத்தர் இருப்பார். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 15 மெம்பர்ஸ் கிட்டே இருக்காங்க. அவங்க 15 மெம்பர்ஸ் பேரில் எனக்கு தெரியாத நாள் இப்போ நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் அவங்க சேனல் லிங்க்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ கெய்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் கெய்ஸ், ஒரு ரூயின்ட்டு போட்டு இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, நினச்ச மாதிரி முக்கியம் லூட்டாக இருக்குது. ஸோ லோட் ஸ்டோன் இருக்குது. ஸோ ஓகே, அதை வச்சு என்ன பண்ணணும் எனக்கு இன்னைக்கு தெரியாது. ஸோ ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா லோட் ஸ்டோனுக்கா இங்கே ஒரு பேண்ட் ரெகிஸ்மாக எடுத்து போட்டுப்போம். ஸோ கெய்ஸ் பார்த்தீங்கன்னா 2 ஷவல் மொக்க ஷவல், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லோட் ஸ்டோனு, அப்புறம் ஒரு பேண்ட்டு கோல்டன் பேண்ட்டு. ஸோ கெய்ஸ் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து நம்மளோட என்ன அது மீட்டிங் ஏரியா. ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா மீட்டிங் ஏரியாக்குள்ளே வந்துட்டேன். ஸோ வந்தோடனே எல்லோரும் உட்காந்துட்டாங்க, நான் மட்டும் உட்கார வர லேட் ஆகிடுச்சா. ஸோ உட்காருமேனே தட்டுறேன் கேஸ், தொட்டு பார்க்குறேன். அதாவது இப்போ டச் பண்ணாலே உட்காந்துடலாம், நான் ரொம்ப நேரம் டச் பண்ணிகிட்டு இருக்கேன், உட்காருமே இல்லை கேஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் உட்காந்துட்டேன். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக்காக லைட் செட்டெல்லாம் வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது. நம்ம நடந்து வந்தால் சூப்பராக லைட் எரியுது ஆட்டோமேட்டிக்காக என்னன்னு தெரியல, சும்மாவும் எரியுது. சரி ஓகே, என்னன்னு தெரியல. ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க ஏரியாவெல்லாம். ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஓனர் கிராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருந்தார். அதாவது பார்த்தீங்கன்னா அவர் பிசியில் பேசியிருந்தாரு, எனக்கு ரெக்கார்ட் ஆகலையா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் சொல்லித்தரேன் என்ன சொன்னாருன்னு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து நல்லா ப்ளே பண்ணுங்கள், சண்டை போடாமல் ப்ளே பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வேணால் பில்ட் பண்ணிக்கோங்க. அதாவது கேஸ் பார்த்தீங்கன்னா எங்கே வேணால் பில்ட் பண்ணிக்கலாம், எங்கே வேணாலும். ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த பேஸ்லேருந்து 500 பிளாக்ஸ் தள்ளி தான் பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து ஜிஎஸ்கே செத்து திருப்பி வந்துட்டுருக்காரு. ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து அப்புறம் கிராஃப்ட் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, ரூல்ஸை மெயினாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்லேருந்து எல்லாரையும் ஷாப்லேருந்து தான் அதாவது ஷாப் பில்ட் பண்ணி அதிலே ஏர்ன் பண்ண சொன்னார். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவள் தான் கேஸ் அவர் கிளம்பிட்டார். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தராக போனாங்க. அப்புறம் நம்ம விக்டர் போனார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம யார் நெக்ஸ்ட்டு போனார். ஆமாம் கேஸ் பார்த்தீங்கன்னா யாரும் அடிச்சுட்டே இருந்தாங்க பாருங்க கேஸ், பின்னாடி இருந்தது ஜென்ரல் பிளேஸ் பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டே இருக்காருங்கள. ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா அப்புறம் அவர் போனார், நான் போனேன். கேஸ் அப்படியே முடிஞ்சிட்டு கேஸ். ஓகே கேஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சண்டை வந்துட்டுருக்கு. கேஸ் சும்மா சண்டை, சீரியஸான சண்டைலாம் கிடையாது. ஸோ கேஸ் இங்கே உமா சண்டை போயிட்டுருக்கு. அவங்க ஒருத்தர் பாருங்க கேஸ், ஜிஎஸ்கேன்னு ஜாலியாக ஒரு பிளகின் ஒன்று போட்டிருக்காரு, அதை ஸ்பின் பண்ணுற மாதிரி. அங்கே பாருங்க கேஸ், ஜாலியாக ஸ்பின் பண்ணிகிட்டு இருக்காரு. அங்கே பாருங்க கேஸ், அங்கே இன்னும் இங்கே சண்டை இருந்ததுக்கு எனக்கும் யாருக்கும் இவருக்கு ஜென்டில் பிளேஸுக்கும் சண்டைலாம் சீரியஸாக சண்டைலாம் இல்லை, சும்மா விளையாட்டு கிடச்சிட்டு இருக்காரு. சண்டை போயிட்டுருக்கு. இவரு பாருங்க கேஸ் பார்த்தீங்கன்னா ஜாலியாக ஸ்பின் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கேஸ் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இனிமேல் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நெட்ஒர்க் இஷ்யூ திருப்பி லெஃப்ட் ஆகிட்டேன். அது பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ பார்த்தீங்கன்னா அவர் நான் வந்து போகிறோம். ஸோ நான் அவர் தான் இப்போ பெஸ்ட்டு பில்ட் பண்ணணும் போய்ட்டு, அதுக்கு முன்னாடி போய் மைனிங் பண்ணலான்னு சொல்லியிருந்தோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா இப்போ மைனிங் தான் பண்ண போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிட்டுருக்கோம், நாங்கள் லொகேஷன்லாம் பார்க்கல, ரெண்டு மணி எங்கேயோ ஓடுறோம் கண்ணாபின்னான்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு நெட்ஒர்க் இஷ்யூ அவர் போயிட்டார். திருப்பி வெளில வந்தார், உள்ளே வந்து அப்படியே போயிட்டு இருந்தாரா. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இவர் இருக்கார்ல ஜென்டில் பிளேஸு, ப்ரோ நானும் வரேன் ப்ரோ, வாபரம் எல்லாம் ஒன்றா போகலான்னாரு. ஸோ ஓகே வாபரம் ஒன்றா போகலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் ஜிஎஸ்கே அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்டில் பிளேஸு எல்லாம் ஒன்றா போயிட்டுருப்போம். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் ஜிஎஸ்கே வந்து லிஃப்ட் ஆயிடுவார், அவருக்கு வேலை இருக்குன்னு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நானும் இவரும் ஜென்டில் பிளேஸும் பார்த்தீங்கன்னா ஒன்றா மைனிங் பண்ண போகிறோம். ஸோ கேஸ் நான் மைனிங் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டோன்லாம் மைன் பண்ணிட்டு அப்புறம் அச்சீவ்மெண்ட் கிடச்சிது, அதெல்லாம் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ டேரெக்டாக மைனிங் தான் போக போகிறோம். ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு உள்ளே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன் மைனிங்குள்ளே. ஸோ வேறு ஏதாவது சம்பவம் நடந்தால் காட்டுறேன், அதே மாதிரி வேறு ஏதாவது முக்கியமாக நடந்தாலும் காட்டுறேன். ஸோ கைஸ் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கோல், அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அயன் கல் பண்ணிக்கிட்டு போகலான்னு இருந்தோம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அதான் கல் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நானும் ஜென்டில் பிளேஸும் பார்த்தீங்கன்னா டைமண்ட் மைன் பண்ணலான்னு கேவில் ஸ்டெப் மைனிங் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ கேஸ் டைமண்ட் கிடச்சா நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கேஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தை மைண்ட் பண்ணிட்டு போது பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் வித்தியாசமாக தெரிஞ்சுது. மைண்ட் பண்ணலாமே போகும்போது தான் கேஸ் டைமண்ட் தெரிஞ்சுது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு டார்ச் வச்சுட்டு மைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 கேஸ் 5 டைமண்டு 5. ஆமாம் இப்போதைக்கு 5 தான், இதுங்க 5 தான் இருக்குது. வேறு ஏதாவது இங்கே ஒன்று கேஸ் 6 கேஸ் டோட்டலாக 6. ஃபஸ்ட்டு மைனிங்லேயே 6 டைமண்டு போட்டு கேஸ். நம்ம தான் ஃபஸ்ட்டு டைமண்ட் மைண்ட் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா அவருக்கு கூட இல்லை, நம்ம தான் ஃபஸ்ட்டு மைண்ட் பண்ணியிருக்கோம். அவர் பார்த்தீங்கன்னா அவருக்கும் ஒரு அதில் பார்த்தீங்கன்னா ஷேர் கொடுத்துட்டேன். அவர் என் கூட மைண்ட் பண்ண வந்தார், ஆனால் நான் தான் கண்டுபிடிச்சேன். பட் இருந்தாலும் அவருக்கு ஷேர் கொடுத்துறேன், ஏன்னா அவர் நம்ம ஃப்ரெண்டாக நம்ம கூட ஹெல்ப் பண்ண வந்திருக்காருல்ல. ஸோ நான் பார்த்தீங்கன்னா அவருக்கும் கொஞ்சம் ஷேர் கொடுத்துட்டேன். 3 அவருக்கு 3 எனக்கு 3. ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா ஆனால் அவர் என் டீமேட் கிடையாது, பட் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ண வந்திருக்காருல்ல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பெட்லாம் வச்சிருக்காரு செத்து போயிடக்கூடாதுன்னு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு 3 அவனுக்கு 3 ஷேர் கொடுத்துட்டேன். ஸோ கேஸ் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மைனிங் முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வேறு எங்கே தான் போகிறோம். ஸோ கேஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து காப்பரில் மாறிட்டேன் அப்கிரேடாக. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சிப் பேக் கண்டுபிடிச்சேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா லூட் அடிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மேப் கிடச்சதா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதான் நம்ம தேடி போகலான்னு இருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே தான் எங்கேயோ பக்கத்தில் இருக்குது, பட் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரமாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன்.
ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் என்ன இருக்குன்னு. ஸோ கேஸ் நான் தேடி போகணும்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஷிஃப்ட்டாக கண்டுபிடிச்சேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு மேப் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா அதை நம்ம லூட் அடிக்க வந்திருக்கேன். இந்த பாருங்க கேஸ் மேப் மாறி இருக்குது பார்த்தீங்களா, இது வேறு மேப்பு. நான் ஃபஸ்ட்டு கட்டினது வேறு மேப்பு. அப்போ பார்த்தா ஜிஎஸ்கே வந்துட்டாரா. ஸோ அவரையும் கூப்பிட்டு நானும் ஒரு ஒன்றா இப்போ லூட் அடிச்சுட்டு இருக்கோம். கேஸ் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்துட்டாலும் எங்கே இருக்குன்னு தெரியல. ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் பக்கத்துலாம் இருக்குது. ஸோ கேஸ் நான் இருங்க நான் பக்கத்தில் செஸ்ட்டுக்கிட்ட போய்ட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது நினச்சி மைண்ட் பண்ணேன். பார்த்தீங்கன்னா கரெக்டாக அங்கே தான் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தண்ணிக்குள்ளே இருக்கிறனால எல்லாம் ஒன்றும் பண்ண முடியல கேஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்கே ஒரு ஐடியா பண்ணார். என்னென்னு கேட்டிங்கன்னா தண்ணிக்குள்ளே போய்ட்டு பார்த்தீங்கன்னா டோர் ப்ளேஸ் பண்ணிட்டாரு. அது பார்த்தீங்கன்னா டோரில் என்ன மைண்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து எடுக்க போகிறோம். சரிங்க கேஸ் நான் உள்ளே போய் அதை எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணேன். ஏன்னா இப்போ எடுக்க டைம் ஆகும். பார்த்தீங்கன்னா இருங்க நான் ஃபுல்லாக உடச்சி செஸ்ட்டுக்குள்ளே நான் காட்டுறேன். ஐயோ கேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தப்பு நடந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட்டுங்க நம்ம சேண்டை உடைக்கிறேன்னு தெரியும் செஸ்ட்டை வச்சிட்டேன் கேஸ். பார்த்தீங்கன்னா எல்லாம் லூட்டும் வந்து ஸ்கேட்டர் ஆயிடுச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா செதறி போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் மிதந்து மேலே போயிட்டுருக்கு. என்னால் எடுக்க கூட முடியல. என்னென்னு வேறு ஃபுல்லு கேஸ் பார்த்தீங்கன்னா அப்போ ஜிஎஸ்கே எடுக்க சொல்லிட்டேன். அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூட்டு கூட இல்லையா. சொன்னால் நீ எடு ப்ரோ. பார்த்தீங்கன்னா எமரால்டு நிறையா எமரால்டு அப்புறம் டிஎன்டி வாய்ஸ்லாம் இருந்துச்சா, அது கோல்டு இருந்துச்சு. சேர்த்துக்கு அப்புறம் நல்ல ரூட்டாக கேஸ் எல்லாம் ரூட்டும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருந்துச்சு. அது பேர் என்ன ஐயோ ஹார்ட் ஆஃப் சி அதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அவருக்கு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து வா ப்ரோ நெக்ஸ்ட்டு அந்த மேப் போகலான்னு சொல்லிட்டோம். ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அந்த மேப் போய்ட்டு நான் கண்டினியூ பண்ணேன் அந்த செஸ்ட்டில் என்ன இருக்குன்னு. ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த மேப்புக்கும் வந்தாச்சு. அதை பார்த்தா இங்கே தான் எங்கேயோ இருக்குது. எங்கள் டக்குன்னு பார்த்துட்டேன் டோ தான் இருக்குது. ஸோ பார்த்துட்டு நான் லூஸ் மைண்ட் பண்ணிருக்கேன் எங்கேயோ. ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே என்ன இருக்குது டைமண்ட். ஓ மை காட் கேஷ் இங்கே ஒரு 3 டைமண்ட் சூப்பர் கேஸ் அருமை கேஸ். எங்கடா இது உன் டைமண்ட் வச்சுட்டேடா அது எங்கடா கேட்டிங்கன்னா கேஸ் நான் பவுச்சில் போட்டேன். பவுச் ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா, அது நான் பவுச்சில் போட்டேன் சேஃப்டியாக இருக்கணும்னு. சரி பார்த்தீங்கன்னா பவுச்செல்லாம் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டைமண்ட் சொல்லிட்டு 5 டைமண்ட் கேஸ் மாசு வந்த 5 டைமண்டு. ஸோ ஓகே ஒன்றே பண்ணல டைமண்டாக கிடைக்கிது. ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா சூப்பர் லூட்டம் இங்கேயும் ஹாட் ஆஃப் சி இருக்குது. ஸோ கேஸ் நான் வேறு ஏதாவது இருந்தால் காட்டுறேன். ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்கே லெஃப்ட் ஆகிட்டாரு. அப்புறம் நான் பார்த்தீங்கன்னா ஒண்டியமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பம்ப்கின் ஏரியாவை பார்த்தேன். இப்போ பம்ப்கின் பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் தான் எங்கேயோ வில்லேஜ் இருக்குன்னு நினச்சேன். ஸோ ஓகே கேஸ் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் எங்கேயாவது இருந்தால் பார்த்துட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு வில்லேஜ் இருந்துச்சு. ஸோ நைஸில் பட் பார்த்தீங்கன்னா இதுக்காக நான் மெனக்கெட்டு பார்த்தீங்கன்னா 2000 பிளாக் தள்ளி வந்திருக்கேன். மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு 500 பிளாக் ஸ்பான்லேருந்து 500 பிளாக் தள்ளி இருக்காங்க. நாங்கள் பாருங்கள் 2000 பிளாக் தள்ளி வந்திருக்கேன். ஏதாவது எமர்ஜென்சினா கூட ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஓகே பார்த்தீங்கன்னா மெனக்கெட்டு வந்துருக்கோம். ஸோ ஓகே இங்கே தான் நம்ம பேஸ் கட்டலான்னு இருக்கோம். ஏன்னா வில்லேஜ் பக்கத்தில் பேஸ் கட்டலான்னு அப்போலேருந்து பிளானு. பட் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் அப்போலேருந்து கிடைக்கல. பட் பாருங்க 2000 பிளாக் தள்ளி வந்திருக்கு. பட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நிறையா வில்லேஜ் பார்த்தோம். அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணல. பட் பார்த்தீங்கன்னா இப்போ வில்லேஜ் கண்டுபிடிச்சிட்டோமா. ஸோ இங்கே நல்ல ஏரியாவை பார்த்து அங்கேயே வந்து புட்டிங் போட்டுலான்னு இருக்கும். அதாவது இடத்த ரெடி பண்ணி அங்கேயே வீடு கட்டிடலான்னு இருக்கும். ஸோ ஓகே கேஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஏரியாவை பார்த்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நல்ல ஏரியாவை பார்த்துட்டேன். பார்த்தீங்கன்னா வில்லேஜ் பக்கத்தில் தான். அதாவது பார்த்தீங்கன்னா 250 பிளாக் தள்ளி இருக்கும் நினைக்கிறேன் வில்லேஜ்லேருந்து. தாக்கு பார்த்தீங்கன்னா அங்கே வில்லேஜ் இருக்குன்னா நான் இங்கே கட்ட போகிறோம். ஸோ கேஸ் இப்போ இந்த ஏரியாவை நான் வந்து கிளியர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வீடு கட்டலான்னு இருக்கேன். ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா வீடியோ கட்டிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா வீடு கட்டிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பில்லேஜஸ் வந்தாங்க. ஸோ அவங்க அடிக்கலாமேன்னு போனாங்க கேஸ். பார்த்தீங்கன்னா அவங்க சமாடி நினச்சிட்டாங்க. ஸோ ஐயோ பார்த்தீங்கன்னா 3 ஆட்டம் இருக்குது 3 ஆட்டம் ஆமாம் 4 ஆட்டம் இருக்குது. ஸோ குருடும் ஓடுமே பார்த்தா அதில் 2 ஆட்டு. ஸோ 2 ஆட்டம் இருக்குது. ஸோ ஓடுமே உள்ளே போயிட்டாங்க கேஸ். வீட்டுக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா சேஃபாக இருந்துட்டு சாப்பிடலாமே ஃபுட்டை கையில் இருக்கலாம்னா கேஸ். பார்த்தீங்கன்னா ஃபுட்டு உள்ளே இருந்துச்சா. ஸோ பாக்கெட்லேருந்து வெளில எடுத்து சாப்பிடலாமே இருந்த கேஸ். ஒரு 2 வாக்கூட வைக்கல. பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் கொண்டான். அவன் தான் கேஸ் சுட்டுட்டேன். என்ன பண்ணுறது கேஸ். பார்த்தீங்கன்னா கேப் வழியாக உள்ளே வந்துட்டு அடிச்சிட்டான். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பீரியும் போயிடுச்சு நம்மளோட லூட்டும் போயிட்டு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பொறுக்கிட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து லூட்டு பொறுக்கிட்டாரு நம்ம ஜிஎஸ்கே. அது பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட லூட்லாம் வாங்கிட்டு அப்புறம் பார்த்து திருப்பி நான் வீடை கட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டை கட்டிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனலி நம்ம ஒரு வீடு கட்டிட்டோம். ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக எப்பா கேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் கட்டியிருக்கேன் வீட்டை. ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா எப்படியோ சூப்பராக வீட்டை கட்டிட்டோம். வீட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு போர்ட்டலும் கட்டிட்டோம். அது நம்ம இல்லை நான் இல்லை ஜிஎஸ் கட்டிட்டாரு. நான் ஏஎஃப்கே போகும்போது பார்த்தீங்கன்னா நைஸாக கட்டிட்டாரு. ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஒரு சர்ப்ரைஸ் இருக்கான் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதாவது என்னென்னு சொல்லிட்டாரு. இப்போ நான் உங்களுக்கு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் காட்டுறேன். ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வீட்டு டிசைனு கொஞ்சம் பூவெலாம் வச்சு நட்டு வச்சுருக்கேன். ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணு தெரியல. அதான் சும்மா ஃப்ளவர்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன். அவரை பார்த்தீங்கன்னா இது என்னமோ ஜிஎஸ்கே போட்டு வச்சுருக்காரு. பெட்ரூம் அது இதுன்னு போட்டிருக்காரு. இது பார்த்தா கிச்சனு அதனால் பார்த்தீங்கன்னா ஃபர்னஸாக இருக்கா. ஸோ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பெட்ரூமு. ஸோ எல்லாம் சும்மா டிசைனு. அவர் பார்த்தீங்கன்னா இது வந்து எஸ்பி பெட்டு அதான் என் பெட்டா அது வந்து ஜிஎஸ்கே பெட்டு அது போட்டிருக்காரு. அதை பார்த்தீங்கன்னா எடுத்து லோட் சொல்லலாம் அங்கே வச்சுட்டேன். அப்போ வந்து ஃபுல்லாக சும்மா சுகர் கேன் ஸ்டைலாக வச்சுட்டு அதை பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோரேஜ் ரூம்னு சொல்லிட்டு சும்மா 4-5 செஞ்சு தான் வச்சுருப்பேன். ஸோ ஃபியூச்சரில் வேணால் பார்த்துக்கலாம். இப்போ வந்து பெருசாலாம் எடுக்கலையா.
ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாலாம் வைக்கல. இப்போ வீட்டுக்கு சும்மா இப்போதைக்கு இதெல்லாம் சும்மா இருக்குது எல்லாம். ஏன்னா ஃபியூச்சர் கொஞ்சம் போக பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன்லாம் பண்ணலாம். கீழே பார்த்தீங்கன்னா சும்மா நேச்சுரலாக இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா கீழே ஃப்ளோர்லாம் அப்படியே தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான் இங்கே சினிக்கிற வீடியோ. சினிக்கிற வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்புறம் நான் புது வீடியோ நோட்டிஃபிகேஷன் சேரும். ஸோ பை கைஸ், ஸ்டே டியூன் நெக்ஸ்ட் வீடியோ.